ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 21வது பாசுரம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. இந்த பாசுரத்துல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இறைவனை எப்படி சரணாகதி அடையணும் அப்படின்ற தத்துவத்தை தான் நமக்கு சொல்றாங்க. 21வது பாசுரத்திலையும் 22வது பாசுரத்திலையும் இறைவனை எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இதனுடைய விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எலாய் மாற்றார் உனக்கு வழி தொழிந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் 17வது பாசுரத்துல நந்தகோபருடைய பெருமையை சொல்லி ஆரம்பிச்சாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நந்தகோபருடைய வள்ளல் தன்மையை சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவரே இவ்வளவு வள்ளல் தன்மை உடையவர்னா அதை விட்டு பசுக்கள் அது எவ்வளவு வள்ளல் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அததான் இந்த பாசுரத்துல 21வது பாசுரத்துல நந்தகோபருடைய பசுக்களுடைய வள்ளல் தன்மையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, நம்ம எந்த கலையத்தை கொண்டு போறோமோ அந்த கலையம் பொங்கி அதுல பால் பொங்கி வழியும் அளவுக்கு மாற்றாதே. மாற்றாதேனா மறுக்காமல், பால் கறக்க மறுக்காமல் எந்த கலையத்தை நம்ம கொண்டு போறோமோ அந்த கலையத்துல பால் பொங்கி வழியும் அளவிற்கு பால் சொரியக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களாம். அந்த பசுக்கள் கூட வள்ளல் தன்மை உடையதாக இருக்கிறதாம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே தூயிலேலாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆயர்குலத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க எந்த கலையத்தை எடுத்துட்டு போறாங்களோ, எந்த குடத்தை எடுத்துட்டு போறாங்களோ அந்த குடமானது நிரம்பி வழியும் அளவிற்கு பாலினை சொரிந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய பசுக்களை, இந்த பசு கூட்டங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நந்தகோபருடைய மகனே ஆற்ற படைத்தான் மகனே. அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசு கூட்டங்களை வைத்திருக்கக்கூடிய நந்தகோபருடைய மகனே தூயிலேலாய் அப்படின்னு சொல்லி கண்ணனை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றவாய் நின்ற சுடரே தூயிலேலாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊற்றமுடையாய் வலிமை படைத்தவனே, பெரியாய் இந்த உலகத்துக்கே பெரியவனா இருக்கக்கூடியவனே, உலகினில் தோற்றவாய் நின்ற சுடரே இந்த உலகத்துக்கே சுடராக, இந்த உலகத்துக்கே ஒளி விளங்க செய்யக்கூடிய சுடராக ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவனே தூயிலேலாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணா, ஆயர்குலத்துல இருக்கக்கூடிய சிறுமிகள் அத்துணை பேரும் உன்னை போற்றி பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். புகழ்ந்தேலோர் எம்பாவாய், உன்னுடைய புகழையெல்லாம் பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க அத்துணை பேரும் உன் வீட்டு வாசல் முன்னால நிக்கிறோம். நாங்க எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போல வந்திருக்கிறோம் கண்ணா. மாற்றார்கள் உன்னை எதிர்த்த பகைவர்கள் அத்துணை பேரும் உன்கிட்ட தோத்து போய் அவங்க அத்துணை பேரும் அவங்களுடைய வலிமையெல்லாம் இழந்து உன்னிடம் தோற்றி இனி நமக்கு வேறு கதை இல்லையே என்பதை புரிந்து உன்னுடைய திருவடியில விந்து வணங்குவதற்காக அத்துணை பேரும் உன் வீட்டு வாசல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? உன்னை எதிர்த்த பகைவர்கள் அத்துணை பேரும் அவங்களுடைய வலிமையெல்லாம் இழந்துட்டு இனி நமக்கு கண்ணன் தான் கதி அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடியில விழணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அது மாதிரி நாங்க வந்திருக்கிறோம் கண்ணா. நாங்க அத்தனை பேரும் உன்னுடைய திருவடியில விழுந்து வணங்குவதற்காக வந்திருக்கிறோம் கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சரணாகதி தத்துவத்தை நமக்கு உணர்த்துறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.